ஒரு குடும்ப தலைவனுக்கு தன் குடும்பத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்க தெரியவில்லை என்றால் துஷ்டனும் துன்மார்க்கனும் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடுவான். எச்சரிக்கை என் ஜனமே, எச்சரிக்கை சகோதரனே, எச்சரிக்கை சகோதரியே. நீ தீர்மானம் எடுப்பதில் கர்த்தருடைய சித்தத்துக்கு எடுங்க. என்னடா இப்பதான் சொன்னாரு சித்தம் சித்தம் என் சித்தம் சொன்னாரு, கர்த்தருடைய சித்தம் இப்ப சொல்றாரு அப்படின்னு சிலர் நினைக்க கூடும். கர்த்தருடைய சித்தம் என்பதை நீ இன்னது என்று தெரிந்து கொள் சகோதரனே. கர்த்தருடைய சித்தம் என்பது இன்னதென்று தெரிந்து கொள். சித்தத்துக்கு தான் காத்துட்டு இருக்கோம், இப்பதான் நீங்க சொல்றீங்க அப்படிம்பீங்க. சித்தம் என்பது வேதத்திலேயே இருக்குது. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க எடுங்க, வாசிங்க வேகமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பாருங்க, தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குதுங்க? 3 கூறுகளாய் இருக்கிறது. அது எப்படி இருக்குங்க? நன்மை, சொல்லுங்க, நன்மை, பிரியம், பரிபூர்ணம் என்ற சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இப்ப இங்கேயும் வேதத்துல ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, உங்க மனம் தான் புதிதாகணும். நீ 1000 மேக்கப் பண்ணிக்கோ, ட்ரெஸ் பண்ணிக்கோ, அதெல்லாம் உன்னுடைய ஆத்மாவை புது சிருஷ்டிக்குள்ள கொண்டு வராது. உன்னுடைய மனம் புதிதாக வேண்டும். அது தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியணும். அந்த தேவ சித்தம் என்பது என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. நன்மை, பிரியம், பரிபூரணம். சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை, பிரியம், பரிபூரணம். நீ எதை தீர்மானிக்கிறாயோ அந்த தீர்மானம் இந்த 3க்குள்ள இருக்கணும். நீ உன் வாழ்க்கை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து நீ எதை தீர்மானிக்கிறாயோ அந்த தீர்மானம் கர்த்தருக்கு நன்மையானதா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கணும், கர்த்தர் அதில் பரிபூர்ணம் படுகிறதா இருக்கணும். ஒரு பேங்க் மேனேஜர்கிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவர் ஃபுல்லா ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு எப்படி இருக்கணுங்க? நல்லதா இருக்கணும். ஏதோ நீங்க எழுதி கொடுத்தா கொடுக்கறது இல்ல, அவருக்கு நல்லதா இருக்கணும். அந்த மேனேஜருக்கு பிரியமா இருக்கணும். அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும். என்னன்னா கரெக்ட், இவன் போட்ட ப்ராஜெக்ட் கட்டாயமா சக்சஸ் ஆகும். அதான் பரிபூரணம். அப்ப இந்த 3 பரிபூரணம் அவருக்குள்ள 3 சித்தமும் இந்த மேனேஜருக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க லோன் சாங்ஷன் ஆயிடும். ஹல்லேலூயா. இதேதான் தேவனையும் நீங்க அந்த இடத்துல ஒப்பிட்டு பாருங்க. தேவன் உங்க சித்தத்தை எப்படி பகுத்தறிகிறாராமா, தேவன் எப்படி உங்க தீர்மானத்தை பகுத்தறிகிறாரு, அவர் சித்தம் எப்படி செயல்படுதுன்னா இந்த 3க்குள்ள இருக்கணும். நீ தீர்மானித்த காரியம் நன்மையா இருக்கணும், கர்த்தருக்கு நன்மையா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பரிபூர்ணமா இருக்கணும். இந்த 3 சித்தத்தை எவன் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள பலப்படுத்துகிறானோ அப்ப தேவ சித்தம் அவனுக்குள்ள. தேவ சித்தத்துக்கு காத்திருக்காதீங்க. இந்த 3க்குள்ள உன்னுடைய தீர்மானம் இருக்குதான்னு பாருங்க. ஒரு பிராண்டி கடைக்காரன் போய் அப்படின்னா நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன் பிரதர், நான் பிராண்டி கடை வைக்கிறேன்னா இந்த பிராண்டி கடை இந்த 3 சித்தத்துக்குள்ள இருக்குங்களா? இருக்காது. அது நன்மையான காரியம் அல்ல, மக்களை பாதிக்கிற காரியம். அப்ப அது தேவ சித்தமா? அது தேவ சித்தம் இல்ல. இப்ப தேவ சித்தத்தை ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தேவ சித்தம் நன்மை, பிரியம், பரிபூர்ணம் என்ற 3 பகுத்தறியத்தக்கதான காரியங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. இதை ஒருத்தர் போதிச்சதை நான் கேள்விப்பட்டேன். அவர் நன்மைங்கிறது ஒரு பிரியத்தில் இருக்கா, இது தேவ சித்தம் இருக்காமா, பிரியம்ங்கிறது ஒண்ணு இருக்காமா, பரிபூர்ணத்தில் இருக்கா? இல்லைங்க. தேவன் ஒருவராய் இருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்தாவி என்று 3 கூறுகளாய் இருக்கிறவர் தான் பிதா, தேவனானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. பிதா, சுதன், பரிசுத்தாவி என்று 3 கூறுகளாய் இருக்கிறார். அவர் உன்னை என்னை படைக்கும் பொழுது எப்படி படைச்சாரமா, ஆதி, ஆத்மா, சரீரம் என்று 3 கூறுகளா படைச்சாரு. அப்படியாக ஆவிய 3 கூறுகளா, ஆத்மாவை 3 கூறுகளா, சரீரத்தை 3 கூறுகளா பிரிச்சாராம். எப்படிடா சரீரத்தை 3 கூறுகளா பிரிச்சாருனாக்கா, மாமிசம், எலும்பு, தசை, ரத்தம் என்று 3 கூறுகளா பிரிச்சாராம். ஒவ்வொரு கூறுகளும் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பான சகோதரனே, இன்றைய முதல் நீ ஒரு தீர்மானத்துக்குள்ள வா. என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும், என் மக்கள் எப்படி இருக்க வேண்டும், என் பெற்றோர்களை நான் எப்படி வைக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணினா பரலோகம் உனக்காக காத்திருக்குது. அது ஏற்ற வேலை வரும் பொழுது உன்னை அப்படியாகவே மாற்றப் போகிறது என்பது அதிக நிச்சயம் என்பது சந்தேகத்துக்கே இடமில்லை. இன்றைக்கு நாம ஒரு தீர்மானம் எடுப்போமா? எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம்.
எல்லாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஒரு தீர்மானத்துக்குள்ள கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு நன்மை, கர்த்தருக்கு பரிபூர்ணம் என்ற சித்தத்துக்கு உகந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கர்த்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவரே, ஆதியாகமம் 32:39 படி ஆண்டவரே, யோசேப்பை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றின தேவன் இன்றைக்கு என்னை காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். அந்த தீர்மானம் எடுக்கக்கூடிய முடிவு பரிசுத்த ஆவியினால் எங்களுக்குள் உண்டாகட்டும். கர்த்தாவே, தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள், இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் நல்ல தீர்மானங்களை எடுத்து சபைக்கு பிரயோஜனமாய், குடும்பத்திற்கு பிரயோஜனமாய், அவர்களுக்கே பிரயோஜனமாய், ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு என்று இவர்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாய் தங்கள் தீர்மானத்தின்படி வாழ தேவன் உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கொடுத்து எங்களோடு பேசின இந்த காரியங்களுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.